ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிஜே. 2024 லோக்சபா எலெக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த டார்கெட்டை பொறுமையாக தான் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கான ரேஸு இப்பயே தொடங்கிடுச்சு. 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் டிவிகே ப்ளஸ் என்டிகே ப்ளஸ் ஏடிஎம்கே இந்த மூணும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கலான்னு இருக்குதுன்னு ஏடிஎம்கே ஆதரவு ஆலோசகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சீமானும் 2026 எலெக்ஷனை மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சூசகமாக சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், 2026 எலெக்ஷனுக்கு நாம் தமிழர் கட்சியை பாஜகவோட கூட்டணி சேர வைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டை பாஜக தலைமையிடம் சீமான்கிட்ட பேசுறதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அவரும் கண்டிப்பாக நான் சீமானை பாஜகவை கூட்டணியில் சேர்த்திடுவேன்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டு வந்திருக்காரு. சீமானை வளைச்சி போட பாஜகவும் ஒரு பக்கம், இப்படி எல்லாரும் எல்லா பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, விஜயோ தன்னோட 2வது கல்வி விருது அதை கொடுத்துருக்காரு. அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேடையில் பரபரப்பான அரசியல் வசனங்களையும் பேசியிருக்காரு. இன்டைரக்டாக 2 முனை போட்டியா இல்லை 3 முனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி வரும், உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. ஏடிஎம்கே தலைமையில் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சின்னு இந்த கூட்டணியை சேர்த்து 2026 எலெக்ஷனை நாங்கள் கண்டிப்பாக சந்திப்போம். அந்த எங்களுக்கானதாக தான் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. ஆனாலும் கடைசி முடிவுக்கு நாம் தமிழரையாச்சே கூட்டணியில் சேர்த்திடுவோன்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியாக முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் டிஎம்கே கூட்டணி 40க்கு 40 பண்ணியிருக்காங்க. அதுவே ஏடிஎம்கே கூட்டணிக்கு 7 இடத்துல டெபாசிட்டே போயிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, விஜயோட தமிழக வெற்றி கழகம் 2026 எலெக்ஷனை தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடிகர்கள் ஆரம்பித்த கட்சிக்கு 5% தான் ஓட்டே விழுந்திருக்கு. மிகப்பெரிய கட்டமைப்பு வச்ச தேமுதிகவுக்கும் அதே 5% தான். ஒரு 2% சேர்த்தி கொடுத்தாலும் 7%, அதாவது 5லேருந்து 7% வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் 2026 எலெக்ஷனில் ஓட்டு வாங்குவாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், ஏடிஎம்கே கூட்டணிக்கோ 2024 எம்பி எலெக்ஷனில் 23.05% தான் ஓட்டே விழுந்திருக்கு. அதுவும் தனியாக 20.46% தான் ஓட்டு. நாம் தமிழருக்கோ 8.90% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 3 கட்சியும் கூட்டி பார்த்தா 40லேருந்து 41% தான் வருது. அதுவே டிஎம்கே கூட்டணிக்கு 46.97% ஓட்டு விழுந்திருக்கு. அதுலேயும் டிஎம்கே தனியாக 26.93% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2026 எலெக்ஷனில் டிஎம்கே ஒரு 3% கம்மியாகுதுன்னு வச்சுக்கிட்டாலும் 43% to 44% கம்பல்சரி அவங்க அடிச்சிருவாங்க. அப்படி பார்த்தாலும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். இது ஒரு பக்கம் இருக்க, பிஜேபி 2026 எலெக்ஷனுக்கு நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் கண்டிப்பாக சேர்த்தியே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஆனால் சீமான் எடுக்கிற இந்த முடிவு திமுக அதிமுக புதுசாக கட்சி தொடங்கின விஜய் இவங்க 3 பேர்த்துக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ, இவங்க 3 பேர்த்துக்கும் பாதகமாக சாதகமானு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சப்போஸ் நாம் தமிழரும் அதிமுகவும் கூட்டணி வச்சா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கலாம். அப்படி மிகப்பெரிய பலமாக அமைஞ்சா திமுகவுக்கு இது ஒரு சறுக்கலாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாமல் சீமானும் விஜயும் மட்டும் கூட்டணி வச்சா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது திமுகவுக்கு சாதகமாகவும் அமையவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, சீமான் எந்த ஒரு திராவிட கட்சியோடையும் கூட்டணி இல்லை, நான் தனிச்சே நிற்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் திமுக சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் நினைக்கிறதோ தனியாக களத்தில் குதிச்சா தான் நம்ம மற்ற கட்சிக்கு மாற்று கட்சி நினைப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம ஓட்டும் வாங்க முடியும், அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க வேண்டானும் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் சீமானோ தம்பி கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஏற்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் யார் முதலமைச்சராக இருப்பாங்க? விஜய் தன்னுடைய ரசிகர்களை வச்சு முதலமைச்சர் ஆகலான்னு ஒரு பக்கம் நினைக்க, சீமான் தன்னுடைய தம்பிகளை வச்சு முதலமைச்சர் ஆகலான்னு ஒரு பக்கம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. இந்த கேள்வி ஒரு பக்கம். விஜய் தனியாக நின்னா யாருடைய ஓட்டை பிரிப்பார்? இந்த கேள்வி இன்னொரு பக்கம். இதுக்கான ஆன்சர் 2026 எலெக்ஷன் மட்டுமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், யாரோட கூட்டணி சேர்றாங்க, யார் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் தோணுது? யார் யாரோட கூட்டணி வைப்பாங்க?
யார் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.